அதுக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்எல்ஏ அந்த மாதிரி சீட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் குடுக்கறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சிரும் ராகு. பொருளாதாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது. குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாவே நிறைய சுப விரயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க. விலை இறங்கும் போது அதை வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும் போது அதை வித்துக்கங்க. இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. ராகு கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியோடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்தை வித்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.